ஹை குவாலிட்டியான சோலார் பேனல், ஹை குவாலிட்டியில் இன்வெர்டர் இந்த ரெண்டையும் போட்டால் மட்டும் நம்மளோட கரண்ட் பில் குறையாதுங்க. ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்றது வெறும் பேனல் இன்வெர்டரை மட்டும் டிபெண்ட் பண்ற சிஸ்டம் கிடையாது. இதுல நிறைய பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. லைக் எர்த்திங், கேபிள்ஸ், அரே ஜங்ஷன் பாக்சஸ் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. இதை நம்ம சரியா ஃபிட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை அந்த சிஸ்டம்ல இருந்து எடுக்க முடியும். நம்ம பில்லையும் ஜீரோ பண்ண முடியும். இன்னைக்கு கேபிளை பத்தி தான் பேச போறோம். நான் சொல்ற இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களால கண்டிப்பா ஒரு நல்ல சோலார் சிஸ்டத்துல இருந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் கேபிளோட சைஸ். ஒரு சரியான விதத்துல கேபிளை செலக்ட் பண்ணா மட்டும்தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எடுக்க முடியும், லாசஸை குறைக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் சைஸஸ்க்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கேபிளோட சைஸஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிளோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக கேபிளோட சைஸஸ் பத்தின நாலேஜ் ப்ராப்பரா இருந்திருக்கணும். ரெண்டாவது விஷயம் இன்சுலேஷன். அதாவது சோலார் கேபிள்ஸ் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா சன்லைட்ல தான் இருக்கும். அப்போ அதோட ஹீட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். யூவி ரெசிஸ்டன்ட் கேபிள், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக வித்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் லாசஸ் வந்து குறையும். உதாரணத்துக்கு இப்போ வர சோலார் கேபிள்ஸ் எல்லாமே 120 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான டைப்ஸ்ல இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான கேபிள்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதை நம்ம சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணோம்னா லாசஸை பெருமளவுக்கு நம்ம குறைச்சிடலாம். மூணாவது மிஸ்டேக் நிறைய இடத்துல எல்லாருமே பண்றது, கேபிள் வயர் இழுக்கும் போது ஷார்ப் பெண்டு கொடுப்பாங்க. 90 டிகிரி லெவல்ல கூட பெண்டு கொடுக்குறாங்க. இதை வந்து கொடுக்க கூடாது. நீங்க ஷார்ப் பெண்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு கேபிளோட இன்சுலேஷன் குறைஞ்சு இந்த கேபிளோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஷார்ட் பெண்ட் எப்பவுமே இல்லாம ஒரு சைட்டுக்கு தேவையான டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி கரெக்டான கேபிளை செலக்ட் பண்ணி கரெக்டான விதத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணா பவர் லாசஸ் குறைக்கலாம். பவர் லாசஸை கரெக்டாக குறைச்சிங்க அப்படின்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.